அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இன்று நாங்கள் இப்ப பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், சீனா, உங்களுக்கு தெரியும் சீனாவினுடைய ஈடுபாடு, தாய்வானோடு அவர்களுக்கு இருக்கின்ற முறுகல் நிலை, அதிகமாக அமெரிக்கா தாய்வானுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த நிலைமைகள் அங்கே ஒரு பதட்டமான நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சில ஆண்டுகளாக அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இவர்களுக்கு இடையிலான இந்த போர் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றதா அல்லது இந்த போரை தவிர்த்து கொண்டிருக்கிறார்களா? இந்த போர் அதாவது சீனா 2027 தாய்வானை தனதாக்கி கொள்ளும் என்று கூறப்பட்ட அமெரிக்காவின் படைத்தரப்பு, அதாவது புலனாய்வு துறைக்கு அதனை அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையில் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக அமெரிக்கா தயாரிப்புகளில் ஈடுபட்டு வருவதாகத்தான் தெரிகின்றது. இந்த வாரம் கூட நீங்கள் பார்க்கலாம், அதாவது அமெரிக்காவும் ஜப்பானும் இணைந்து ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி பிளான் அண்ட் ஃபார்முலேஷன் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறார்கள். அது இந்த மாதம் தான் அது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லியும், மரைன் லிட்டோரல் ரெஜிமெண்ட் என்ற ஒரு ரெஜிமெண்ட் விரைவு தாக்குதல் படையணி, அந்த படையணியை ஜப்பானில் நிலைகொள்ள வைத்திருப்பதாகவும், அது ஒக்கினோவா மற்றும் காகோசிமா பகுதியில் இருந்து விரைவாக தாய்வானை சென்றடையும் என்று சொல்லியும் கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையை அமெரிக்காவும் ஜப்பானும் தான் இணைந்து நடத்த போறது. அதாவது தாய்வான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் அதனை எதிர்கொள்ள போவது இந்த படையணியாகத்தான் இருக்கும். அதற்கு ஆதரவாக ஆசிய பிராந்தியத்தில், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது ஏவுகணைகளை அதிக அளவு நகர்த்தப் போகிறது என்றும் கூறப்படுகின்றது. இந்த பிலிப்பைன்ஸில் அமெரிக்க தளங்கள் விரிவுபடுத்தப்பட்டது. இப்போது இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டது. இலங்கை அரசை அமெரிக்கா தனது கைக்குள் கொண்டு வர முற்பட்டு நிற்பதெல்லாம் இந்த தாய்வான் போருக்கான ஒரு தயாரிப்பாகத்தான் நீங்கள் பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அக்கூஸ் என்ற அமைப்பை கூட இப்போது ஹைப்போசனிக் ஏவுகணைகளை டெவலப் பண்றதுக்கு இந்த 3 நாடுகளும் அக்கூஸ் என்ற அமைப்புக்கு தான் அங்கே இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா எவ்வாறு சுற்றி வளைக்கிறார்கள் என்று சொன்னால், ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இலங்கை, இந்த வழியாகத்தான் அவர்கள் இந்த சீனாவை எதிர்கொள்வதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதற்கு மாற்றீடாகத்தான் நீங்கள் பார்க்கலாம், ரஷ்யாவும் சீனாவும் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். அப்ப ரஷ்யாவும் ஆப்கானிஸ்தானை நோக்கி தனது கவனத்தை செலுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கிறார், தமது ஏவுகணைகளை தாங்கள் இப்போது ஆசிய பிராந்தியத்துக்கு, அதாவது நீண்ட தூர மற்றது நடுத்தர ஏவுகணைகள் என்று சொல்லும் போது அவர்கள் கிட்டத்தட்ட 500 தொடக்கம் 5500 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டவைதான் அந்த ஏவுகணைகளை நகர்த்த போவதாக கூறியிருக்கிறார்கள் ஆசிய நாடுகள். இதுவரையில் ரஷ்யா அவ்வாறான பெரிய அளவிலான விஸ்தரிப்புகளை மேற்கொள்ளவில்லை. ட்ரீட்டி ஆன் த எலிமினேஷன் ஆஃப் இன்டர்மீடியட் ரேஞ்ச் அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் என்று சொல்றது INF என்ற ஒரு திட்டம் 2017களில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் கொண்டு வரப்பட்டது. அதாவது இரு நாடுகளும் மத்திய தூர குறுந்தூர ஏவுகணைகளை வெவ்வேறு நாடுகளில் வைக்கக்கூடாது என்ற திட்டத்தை கொண்டு வரப்பட்டது. ஆனால் அமெரிக்கா அதில் ஒரு தலைப்பட்சமாக 2019 விலகி இருந்தது. அது ரஷ்யாவுக்கு வாய்ப்பாக இப்போது போய்விட்டது. இப்ப ரஷ்யாவும் தனது ஏவுகணைகளை நகர்த்தப் போவதாக கூறுகிறார்கள். இப்ப அவசரமாக, அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முன்னிப்பதும் இந்த சீனாவை எதிர்கொள்வதற்காகத்தான் என்றுதான் பார்க்கப்படுகிறது. சீனாவை எதிர்கொள்வதற்காண்டால் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்தால் அவருக்கும் சீனாவுக்கும் அவ்வளவு பிடிப்பில்லை தானே. இந்த போரை அவர் நிலவலைகளில் ஊக்குவிப்பாரா? உண்மைதான். ஏனென்றால் ட்ரம்பின் அமைச்சரவையாக இருக்கலாம் அல்லது அதிகாரிகளாக இருக்கலாம், பெருமளவானவர்கள் சீனாவுக்கு எதிரானவர்களைத்தான் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவரின் ஸ்ட்ராட்டஜி என்னென்று சொன்னால், பொருளாதார போரை இலகுவாக வென்று விடலாம். இதுதான் அவரின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது சீனாவின் பொருட்களுக்கு 10% வரி உயர்வையும், கனடா மெக்சிகோவில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு 25% வரி உயர்வையும் அமெரிக்கா தான் கொண்டு வருவேன் என்று கூறியிருக்கிறார் ட்ரம்ப்.
அது ஏன் என்று கேட்டதுக்கு அதன் மூலம் அந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளையும் போதைப்பொருள் கடத்துபவர்களையும் தடுக்கலாம் என்று. ஆனால் ஒரு நாடு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு உயர்த்தும் வரிக்கும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளுக்கும் என்ன தொடர்பு என்று யாருக்கும் விளங்காது. ட்ரம்பின் திட்டங்கள் அவருக்குத்தான் விளங்கும், சில அவருக்கும் விளங்கும் போது தெரியாது. ஆனால் அவ்வாறான அவர்கள் என்னென்று சொன்னால் எவ்வளவு தூரத்துக்கு நிதியை உள்ளுக்கு கொண்டு வர முடியுமோ அதனை கொண்டு வருவதற்கான முயற்சியை தான் அதை நோக்கித்தான் அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் ஐரோப்பிய ஒன்றியம் மீதும் கூட அவர் அதிக வரியை விதிப்பதற்குரிய முயற்சிகளை தான் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த போர் தொடர்பாக அமெரிக்காவும் ஜப்பானும் ஒரு நடவடிக்கை எடுக்க போவதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவும் ஜப்பானும் இணைந்து, அதாவது இந்த ஒக்கினோவா மற்றும் ககோசிமா பகுதிகளில் இருக்கின்ற படைத்தளங்களை பலப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல ஜப்பான் படைத்தளங்களில் அமெரிக்கா தனது நீண்ட தூர நடுத்தர தூர ஏவுகணைகளை மேலதிகமாக குவிப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. ஜப்பானில் படை அதிகரிப்பை மேற்கொள்கின்ற அதே சமயம் ஆஸ்திரேலியாவின் பெர்த் பகுதியிலும் படை அதிகரிப்பை மேற்கொள்வது, பிலிப்பைன்ஸில் படை அதிகரிப்பை மேற்கொள்வது அல்லது ஜப்பானுக்கு மேலதிகமான படைக்கலங்களை அனுப்புவது என்று இங்கு பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாகும். ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சகம் இது தொடர்பாக இதுவரையில் கருத்து எதுவும் வெளியிடவில்லை. ஆனால் இந்த மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி என்று சொல்றார், அதாவது ஜாயிண்ட் மிலிட்டரி பிளான் என்று சொல்றார். இந்த பிளான் டிசம்பர் மாதத்துக்குள் முடிவு செய்யப்படும் என்றும் கூறப்படுகின்றது. அப்ப நேட்டோவின் தளபதி ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், நேட்டோ ஒரு டிஃபென்சிவ் அலையன்ஸாக இருக்கலாம். உண்மையில் அது டிஃபென்சிவ் அலையன்ஸ் இல்ல, அது ஒஃபென்சிவா தான் இருக்குது. தாங்கள் தற்காப்பு கூட்டணியாக இருந்தாலும் எதிரிகள் எங்களை தாக்கும் வரை நாங்கள் தற்காப்பு கூட்டணி என்று காத்திருக்க முடியாது. எதிரிகள் தாக்க முதலே நாங்கள் எதிரிகளை தாக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். என்னும் போது இவர்கள் அந்த சீனா மீதான படை நடவடிக்கைக்கு மெல்ல மெல்ல ஒரு ஆயத்தப்படுத்துவது போலதான் தெரிகின்றது. இன்னும் 2 விடயங்களை பார்ப்போம். ஒன்று, இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ரஷ்யாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். என்ன காரணத்துக்காக இவருடைய பயணம்? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நெருக்கங்கள் இப்போது மிக மிக அதிகமாக இருக்கின்றது. எனவேதான் அமெரிக்கா அதானி மீதான பிடியை இறுக்கி இருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம். இப்போது இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகிற 8ஆம் தேதி ரஷ்யாவுக்கு செல்கின்றார். ஏனென்று சொன்னால் ரஷ்யாவின் கடற்படை தளத்தில் அதாவது கலின்ஸ்கிராட் என்ற தடைப்படை தளத்தில் இந்தியாவுக்கான 2 ஸ்டெல்த் ஃப்ரிகேட் ரக கப்பல்கள் கட்டப்படுகின்றன. அந்த கப்பல்களுக்கான உடன்பாட்டை 2018ஆம் ஆண்டு 2 நாடுகளும் மேற்கொண்டிருந்தன. அதன் 1வது கப்பலை இப்போது வழங்கப் போகிறார்கள். 2வது கப்பல் அடுத்த வருடம் வழங்கப்பட போகின்றது. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னரும் 6 டல்வார் கிளாஸ் வகை கப்பல்களை, கடற்படை கப்பல்களை ரஷ்யா தான் வடிவமைத்து இந்தியாவுக்கு கொடுத்திருந்தது. இப்போது இந்த 2 கப்பல்களும் மிகவும் நவீனமானவை. அந்த 2 கப்பல்களை ரஷ்யா கட்டி கொடுக்கிற அதே சமயம் இன்னும் 2 கப்பல்களை கட்டுவதற்கு இந்தியாவின் கோவாவில் இருக்கின்ற ஷிப்யார்ட் நிறுவனத்துக்கு ரஷ்யா லைசன்ஸை, அனுமதியை வழங்கி இருக்கின்றது. அப்ப இந்த நிகழ்வுக்காகத்தான் அவர் அங்கு சென்றிருக்கிறார். அவர் அங்கு ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சரையும் சந்திப்பார் என்று கூறப்படுகின்றது. அதே சமயம் அடுத்த மாதம் பூட்டின் அவர்களும் இந்தியாவுக்கான ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகின்றது. இப்ப இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நெருக்கங்கள் அதிகரித்து வருவதுதான் உங்களுக்கு தெரியும். அதானி மீதான இறுக்கத்தை அமெரிக்கா இந்த வாரமும் கூட அதானி மீதான ஒரு பொருளாதார இறுக்கத்தை அமெரிக்கா கொண்டு வந்ததற்கான காரணமும் இதுதான். காலநிலை மாற்றத்துக்கான மாநாடு COP29 மாநாடு பக்கு என்ற பகுதியில் அஜர்பைஜானில் நடைபெற்றது. கடந்த வாரம் 22ஆம் தேதி முடிவுக்கு வந்திருக்கின்றது. காலநிலை மாற்றம் தொடர்பாக இந்த மாநாடுகளை நடத்துகிறார்கள். ஆனால் அதற்கான ஆக்கப்பூர்வமான ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தது போல் COP23 நடந்த பொழுது, அப்பொழுது நான் செய்திகளை அவதானிக்கும் பொழுது அறியக்கூடியது. இப்பொழுதும் கூட அதே நிலைமைதான் இருப்பது போல் தெரிகின்றது. அந்த மாநாட்டில் சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்ன விதமான குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்? இவர்கள் செல்வந்த நாடுகள் அந்த எரிபொருள் பாவனையை குறைப்பதாக தெரியவில்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் G20 நாடுகள் தான் 75% கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை மேற்கொள்கின்ற நாடுகளாக இருக்கின்றன. இந்த சூழலை மாசுபடுத்தியதில் 75% G20 நாடுகளைத்தான் சாரும் பொருளாதார நாடுகள்.
ஆனால் அதற்றை சீர் செய்வதற்கான செலவுகளை வறிய நாடுகள் மீது இவர்கள் சுமத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. 2009 ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் $100 பில்லியன் இந்த செல்வந்த நாடுகள் ஒதுக்குவதாக கூறியிருந்தாலும் இதுவரையில் அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை என்று சொல்லியும் இப்போது அவசரமாக $1.3 ட்ரில்லியன் தேவைப்படுகின்றது இதனை பிக்ஸ் பண்ணுவதற்கென்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்த செல்வந்த நாடுகள் 300 பில்லியனாக அதனை குறைத்து இப்போது 1.3 ட்ரில்லியனில் இருந்து 300 ட்ரில்லியனாக குறைத்து அதனை 300 பில்லியனாக குறைத்து இப்போது 200 பில்லியன். ஆனால் அது மட்டுமல்ல, இப்ப ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா தான் நிலக்கரி தான் பெருமளவான சூழல் மாசடைதலுக்கு காரணம். ஆனால் நிலக்கரி ஏற்றுமதியை தாங்கள் நிறுத்த முடியாது, அது தங்கள் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப மேற்குலக நாடுகள் எந்த விதத்திலும் தங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸை கொண்டு வராமல் ஏனைய நாடுகள் மீதுதான் அதனை சுமத்துவதாக குற்றம் சுமத்தி இருக்கின்றது. அப்ப குளோபல் சவுத் என்ன செய்கிறது என்று சொன்னால், நாங்கள் இதில் அமைதியாக இருப்போம். இருக்கும்போது அவர்கள் அதுக்கு கூறியது என்னென்று சொன்னால், யூ புரோக் இட், யூ ஃபிக்ஸ் இட் என்றுதான் கூறுகிறார்கள். நீங்கள்தான் இதை உடைத்தது, நீங்களே அதனை சரி செய்து கொள்ளுங்கள், நாங்கள் அமைதியாகவே இருக்க போகிறோம் என்றால் ஒரு COP29 மிகவும் தோல்வியில் முடிவடைந்ததாகத்தான் இப்போது பார்க்கப்படுகின்றது. செல்வந்த நாடுகள் எல்லா துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்றவர்கள், மற்றவர்களுக்கு வகுப்பார்கள், நல்ல பாடம் கற்பிப்பார்கள். ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஆலோசனையை தங்களுக்கு நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டார்கள் என்பது துறைகளினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தெளிவாக எல்லோருக்குமே தெரிய வந்துவிட்டது. அதாவது இரட்டை போக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த மேற்கத்திய நாடுகளுடைய நிலைமைகளை புரிந்து கொள்வார்கள். இதனால் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். போர்தான் ஒரே ஒரு நிலையோ என்னவோ எனக்கு தெரியவில்லை, மாற்றம் வரும். அந்த மாற்றத்துக்காக நாங்களும் பார்த்திருப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய உலக நகர்கள் நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு வருவோம். என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோகளே. நன்றி, வணக்கம்.